ஒரு இனிமையான பேச்சுக்கார்கிட்ட நீங்க எப்பவாச்சும் ஏமாந்திருக்கீங்களா? இந்த காகம் கண்டிப்பா ஏமாந்துச்சு. ஒரு அழகான சன்னி டேல ஒரு பெரிய கருப்பு காகம் மரக்கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அதோட வாயில ஒரு டேஸ்டியான இறைச்சி தொண்டு இருந்துச்சு. அப்போ ஒரு தந்திரமான நரி வந்துச்சு. இறைச்சிய பார்த்ததும் அதோட கண்கள் மின்னுச்சு. அந்த நரிக்கு அந்த ஸ்னா வேணும். அது மேல பார்த்துட்டு, ஓ அருமையான காகமே, உங்களோட குரல் மாதிரி அழகான குரல் எந்த பறவைக்கும் இல்ல. தயவு செய்து எனக்கு ஒரு பாட்டு பாடுவீங்களா கேட்டுச்சு. இத கேட்டதும் காகம் ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சு. பாடுறதுக்கா அதோட வாய திறந்துச்சு. ஆனா ஷையோ, அந்த சுவையான இறைச்சி கீழே விழுந்துச்சு. மின்னல் வேகத்துல நரி இறைச்சியை எடுத்துட்டு ஓடிடுச்சு. நன்றி காகமே, என்ன ஒரு இனிமையான பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே. பாவம் காகத்துக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்? புகழ்ச்சி உங்களை ஏமாத்த விடாதீங்க. நீங்க எப்படி புத்திசாலியா இருக்கீங்களோ அதே மாதிரி புத்திசாலியா இருங்க.